மிச்சல் லேடிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு பொருள் வந்து சாப்பிடுவோம். ஆனால் அதுக்கப்புறமா வயிறு வந்து உப்புசம் ஆயிடும். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து நைட்ல பிரியாணி சாப்பிட்றோம். ஆனால் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வந்து தூக்கம் வராம வயிற்று வலியால வந்து அவதிப்படும். ஸோ இந்த மாதிரி செரிமான கோளாறுகள், டாக்டர் எனக்கு 20 வருஷமா அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. அது அல்சர் சம்பந்தமான பிரச்சனையா இருக்காது. அதாவது நம்ம வயிற்று பகுதியில செரிமான சக்தி வந்து கம்மியா இருக்கும். ஸோ ரீசெண்ட் டேஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய அல்சர், அதே மாதிரி வந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், இதற்கு என்ன காரணம், என்னென்ன அறிகுறிகள் இருந்தா இந்த பிரச்சனைகள் வந்து தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதற்கு வீட்டுல இருந்தபடியே என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம், அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அதாவது நமக்கு வயிற்று பகுதியில அமிலம் வந்து சுரக்கும். அந்த அமிலம் வந்து அதனோட pH அப்படிங்கிறது 1.5 pH, அதாவது வந்து அதிகபட்சமான ஒரு அமிலத்தன்மையோட வந்து இருக்கும். அப்பதான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து நல்லா செரிமானமாகி நம்ம உடலோட அது வந்து கரெக்டா கலக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்துல சமீபத்துல கூட நான் வந்து ஒரு நபரை வந்து பார்த்தேன். ஒரு 36 இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆண் காலையில எழுந்த உடனே அந்த டீயோட அந்த நாளை வந்து தொடங்குவாங்க. அதுக்கப்புறமா காலையில பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது அவசர அவசரமா வந்து சாப்பிட்டுட்டு போறது. ஸோ ஆஃபீஸ்ல போயிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க்கு, கண்டினியூஸா வந்து ஒர்க் பண்றது. அந்த ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்னால மதிய உணவு கூட வந்து சரியா சாப்பிட்றது இல்லை. சில நாட்கள்ல சாப்பிட்றதே வந்து கிடையாது. ஈவினிங் ஆகும் பொழுது அதிகமான ஒரு பசி, அதே மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க்கோட வரும் பொழுது அதிகமான அளவுக்கு சாப்பிடுறது. ஸோ அந்த வேலையை பிரியாணி சாப்பிட்றது, இல்லை எண்ணெயில பொரிச்ச விஷயங்கள் சாப்பிட்றது, கிரில் பண்ண சிக்கன் சாப்பிட்றது, இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சு நைட் ஆனாலே வயிறு வந்து உப்புசம் ஆயிடுறது. அந்த அமிலம் வந்து மேல வர ஆரம்பிக்குது. வயிற்று பகுதியில வந்து ஒரு அசௌகரியம் வந்து இருக்கிறது. ஸோ நாளடைவுல காலையில எழுந்திருக்கும் போதே வாந்தி வர்ற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கு டாக்டர். ஸோ சாப்பாடை பார்த்தாலே வந்து எனக்கு வெறுப்பா இருக்கு. ஸோ அதே மாதிரி வயிறு எப்பவுமே வந்து உப்புசமா இருக்கு. கொஞ்சம் சாப்பிட்டாலுமே வந்து வயிறு நிறைஞ்சிருது. என்னைக்காவது ஈவினிங் டைம்ல நான் பஜ்ஜியோ டீயோ சேர்த்து சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறமா எனக்கு வயிறு வந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். சில சமயங்கள்ல மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனையும் வந்து இருக்கு. சில சமயங்கள்ல டயரியா மாதிரி கூட வந்து எனக்கு ஆகுது. ஸோ ஆசைப்பட்டு எந்த ஒரு பொருளையுமே வந்து சாப்பிட முடியல. இந்த மாதிரி கண்டினியூஸான ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேரை வந்து நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுல முக்கியமான தவறு என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஒரு 36 வயது நபர் வந்து காலையில வந்து டீ குடிக்கிறாரு, மதியம் சரியா சாப்பிட்றது இல்லை, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டே, ஈவினிங் ஆனா நிறைய சாப்பிட்றாரு. நைட் நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த செரிமானம் ஆகலைன்னு சொல்லிட்டு ஜெல் வகையான மருந்துகள் வந்து எடுத்துக்கிறது, இல்ல ஒரு சில வகையான ஆன்டாசிட் வகையான மருந்துகளை வந்து எடுத்துக்கிறது. ஸோ வயிற்றுல அமிலத்தை குறைக்கக்கூடிய மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிறது. இந்த மாதிரி ஒரு 4-5 வருஷம் வந்து எடுத்துக்க ஆரம்பிச்ச பிறகு அவரால் உணவே வந்து சாப்பிட முடியல. கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலுமே வயிறு உப்புசம் ஆயிடுது. ரொம்ப டயர்ட் ஆகுறேன் டாக்டர், ரொம்ப உடம்பே வந்து ரொம்ப பலகீனம் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வயிறு வந்து உப்புசமாகுது, இல்லை நிறைய வந்து சாப்பிட்றாங்க. அந்த சமயத்துல ஸோ மேல வர மாதிரி இருக்கு, இல்லை வந்து வாந்தி வர மாதிரி இருக்கு, இல்லை வயிறு ரொம்பவே வந்து கனமா இருக்குங்கிற நிலைகள்ல ஆன்டாசிடை சாப்பிடும் பொழுது வயிற்றுல இருக்கக்கூடிய அமிலம் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடுது. நாளடைவுல இந்த மாதிரியான மாத்திரைகளை தொடர்ந்து வந்து எடுத்துக்கும் போது செரிமானத்துக்கு தேவையான அந்த ஆசிடே வந்து அவங்களுக்கு செக்ரேட் ஆகுறது இல்லை. அதனாலதான் வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உப்புசம் ஆயிடுறது, இல்லை ஏதாவது கொஞ்சம் எண்ணெயில பொரிச்சு சாப்பிட்டாலே வந்து உங்களுக்கு வாந்தி வரக்கூடிய உணர்வு. இதுதான் இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு நோயாவே வந்திருக்கு. ஆசிட்டை வந்து குறைக்கக்கூடிய மாத்திரைகள் எடுத்துக்கிறதுனால நிறைய பேர் சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது நாளடைவில் அவங்களுக்கு தீராத நோயா உண்டாகுது. இதுதான் வந்து டிஸ்பெப்சியா அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் இன்னைக்கு நிறைய நடுத்தர வயதுல இருக்கக்கூடியவங்களை பார்க்கிறோம். அதே மாதிரி சர்க்கரை நோயினால பாதிக்கப்பட்டவங்களும் அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகளோட பக்க விளைவா வயிறு எப்பவுமே கடமுடன் இருக்கு, வயிறு எப்பவுமே வந்து ஒரு உப்புசமாவே இருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம்? ஸோ நீங்க முதல்ல இந்த ஜெல் வகையான மாத்திரைகள் எடுத்துக்கிறத நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ அதே மாதிரி நீங்க ஆசிடை குறைக்கக்கூடிய மாத்திரைகள், சில வகையான மாத்திரைகள் வந்து உங்களுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய ஆசிடை குறைச்சு அப்போதைக்கு மட்டும் ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும். ஆனால் நாளடைவுல நிரந்தரமான அல்சர் நோயாளியா உங்களை வந்து உருவாக்கிடும். ஸோ அந்த மாதிரி நிலைகள்ல நீங்க அதிமதுரம் சேர்ந்த டீ வந்து எடுத்துக்கலாம். இந்த அதிமதுரத்துல இருக்கக்கூடிய கிளைசரைசின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமானத்துக்கு தேவையான என்சைம்ஸை வந்து இது அதிகப்படுத்தும். அதே மாதிரி இது செரிமானத்தை வந்து இம்ப்ரூவ் பண்றது மட்டும் இல்லாம கட்டோட மொட்டிலிட்டியும் வந்து, அதாவது அசையக்கூடிய ஒரு தன்மை, அதையும் வந்து இன்க்ரீஸ் பண்றதுனால உங்களுக்கு செரிமானம் நல்லா வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ளோட்டட்னஸ், வயிறு உப்புசம் ஆகிறது, நிறைய வந்து கேஸ் ஃபார்மேஷன் வர்றது, இது எல்லாமே வந்து குறையும். ஸோ நீங்க ரெகுலரா
ஒரு சின்ன துண்டளவுக்கு அதிமதுரத்தை நல்லா இடிச்சு டீ மாதிரி அது கூட ஒரு 10 புதினா இலைகளையும் வந்து நீங்க சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நீங்க டீ வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செரிமான கோளாறுகளையும் சரி செஞ்சுக்கலாம், அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகளும் வராம தடுத்துக்கலாம். ரொம்ப வயிற்றுல வந்து எரிச்சல் இருக்கு டாக்டர், சாப்பிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா வயிற்றுல நல்ல ஒரு வலியும் எரிச்சலும் வந்து இருக்கு, காரம் கொஞ்சம் சாப்பிட்டாலே என்னால வந்து தாங்க முடியல அப்படின்னு சொல்றவங்க நீங்க முட்டைக்கோஸ், இந்த முட்டைக்கோஸை வந்து நீங்க சமையலா வந்து செஞ்சு சாப்பிடலாம், பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இல்லைன்னா முட்டைக்கோஸை அப்படியே ஜூஸ் மாதிரி காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறது நல்லது. இதுல இருக்கக்கூடிய குளுக்கோசினாய்ட்ஸ் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அங்க வயிற்றுல இருக்கக்கூடிய அல்சரை வந்து இது சரி பண்ணுது. இதை வந்து வைட்டமின் யூ அப்படிங்கிற ஒரு சத்தும் வந்து இருக்கு. இது நிறைய ஒரு ஆராய்ச்சிகள்லாம் இது வந்து பண்ணியிருக்காங்க. யாருக்கெல்லாம் வயிற்றுல வந்து ரொம்ப நாளா வந்து புண்கள் இருக்கோ அவங்களுக்கு இந்த முட்டைக்கோஸோட அந்த ஜூஸை கொடுத்து வந்து ஆராய்ச்சி பண்ணதுல வயிற்றுல இருக்கக்கூடிய புண்கள் முழுவதுமா சரியாகி செரிமானம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதாக அந்த ஆராய்ச்சிகள்லாம் சொல்லுது. ஸோ உங்களுக்கு வயிற்றுல அல்சர் ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னா காலையில வெறும் வயதுல ஒரு 50 ml முட்டைக்கோஸோட அந்த ஜூஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அந்த புண்கள் எல்லாமே நல்லா மாற ஆரம்பிக்கும். ஸோ நிறைய வயதானவர்கள் வந்து சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய மாத்திரைகள் சாப்பிட்றேன் டாக்டர், ஒரு வலி மாத்திரை போட்டனாலே எனக்கு வயிற்றுல வந்து பிரச்சனை வந்து வந்துடும், ரொம்ப வருஷமா எனக்கு செரிமான கோளாறு இருக்கு, அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு, எண்ணெயில பொரிச்ச பொருட்களை என்னால சாப்பிட முடியாது, மசாலா பொருட்கள் வந்து என்னால சாப்பிட முடியாது, ஸ்ட்ரெஸ் ஆனா வயிற்றுல வந்து எனக்கு புண்ணு வந்துடும் அப்படின்னு சொல்றவங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கடுக்காய் வந்து நீங்க அதனுடைய தோல் இதை வந்து நீங்க பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் வந்து இந்துப்பு, பிங்க் சால்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இது ரெண்டையும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், அதாவது ஒரு கிராம் அளவுக்கு வெதுவெதுப்பான வெந்நீரோட காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது செரிமான கோளாறுகள், அதே மாதிரி மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு உப்புசமா இருக்கிறது, வயிற்றுல வந்து வலி இருக்கிறது, நெஞ்சு எரிச்சல், இந்த மாதிரியான பிரச்சனைகள், ஏப்பம் நிறைய இருக்குது, நிறைய கேஸ் ஃபார்மேஷன் நிறைய இருக்கு டாக்டர், இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து சரி செஞ்சுக்கலாம். கூடுதலாக அமிர்தல்ஸ் வகையான கேப்சூல்ஸும் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ரொம்ப நாளா இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றவங்க ஜீரகம், கிராம்பு, வசம்பு இந்த மாதிரியான நிறைய மூலிகைகள் சேர்ந்த அமிர்தல்ஸ் கேப்சூல்ஸை உணவுக்கு அப்புறமா 2 கேப்சூல்ஸ் இது நீங்க எடுத்துட்டு சில சுவாச பயிற்சிகளையும் நம்ம ஃபாலோ பண்றது நல்லது. ஏன்னா ஸ்ட்ரெஸ்னாலையும் உங்களுக்கு அல்சர் வந்து உண்டாகும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நாளா இருக்கக்கூடிய அல்சர் கூட வந்து உங்களுக்கு சரியாயிடும். ஸோ இதே மாதிரி குங்கிலிய வெண்ணெய் அப்படிங்கிறது சில கோயில்கள்ல வந்து பிரசாதமாவே வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த குங்கிலியம் அப்படிங்கிறது வந்து நல்ல உடலுக்கு குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ அதுல வந்து பட்டர்லாம் வந்து சேர்க்க மாட்டாங்க. இந்த குங்கிலியத்தை லைட்டா உருக்கிட்டு தண்ணியில சேர்த்து நல்லா வந்து நம்ம வந்து அதை வந்து கடையும் பொழுது அது வந்து ஒரு வெண்ணெய் மாதிரி திரண்டு வரும். இதை வந்து காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடும்போது ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கு, உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கு, இது கூட அல்சர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, இந்த குங்கிலிய வெண்ணெய் சாப்பிடும்போது வயிற்றுல இருக்கக்கூடிய புண்கள் எல்லாமே வந்து மறைய ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப நாளாக அல்சர் சம்மந்தமான பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது நீங்கள் முட்டைக்கோஸ் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம், அதே மாதிரி கடுக்காய் அது கூட இந்துப்பு சேர்த்து பொடி பண்ணி வந்து எடுத்துக்கலாம், குங்கிலிய வெண்ணெய் வந்து பயன்படுத்தலாம், அமிர்தல்ஸ் கேப்சூல்ஸை உணவுக்கு அப்புறமா வந்து பயன்படுத்தலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு சுவாச பயிற்சிகளையும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கான மெடிடேஷனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய அல்சர் கூட நிரந்தரமாக சரியாகிறத வந்து பார்க்கலாம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.